நம்ம எல்லாருக்குமே வளர்சிதை மாற்றத்தின் போது உடலில் நிறைய கழிவுகள் சேர்றதை பார்க்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரு 100 கிலோ எடையில் இருக்கவங்கெல்லாம் நல்லா யோசிச்சிங்க, உங்கள் உடம்புல அந்த 100 கிலோவில் 10%, 10 கிலோ வந்து வெறும் கழிவுகள் தான். கழிவுகள்னால் எல்லாம் மலம் சிறுநீர் நினைக்கிறோம், அது கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கக்கூடிய கழிவுகளுடைய அளவு தான் நம்முடைய எடை. நான் ஜிம் போகிறேன், நான் வந்து நிறைய வெயிட் ட்ரைனிங் பண்ணுறேன், உணவில் பெரிய கட்டுப்பாடு வச்சுருக்கேன், ஆனால் என் எடை 1 கிராம் கூட குறையலன்னு கவலைப்படுகின்ற எவ்வளவு பெண்களை இன்றைக்கி பார்க்குறோம். நீங்கள் எல்லாம் பூசணிக்காவை உணவில் சேருங்க, அல்லது பூசணிக்காய் சாறை தினமும் காலை வெறும் வயிற்றில் ஒரு 50 மில்லி, அதில் ஒரே ஒரு கல்லுப்பையும் ஒரு சிட்டிகை மிளகையும் போட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. 10 நாள் சாப்பிட்டு வெயிட் குறையலன்னு சொல்லாதீங்க, 100 நாள் சாப்பிடுங்க, 2 மண்டலம் விடாமல் சாப்பிடுங்க. அப்போ பாருங்கள், உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலும் கழிவாக தேங்கி இருக்கக்கூடிய அனைத்துமே உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு குழந்தைகளுக்கு சூடினால் ஏற்படுகின்ற சளி இருமல் தான் மிகப்பெரிய பிரச்சனை. பொதுவாக குளிர்காலம் வருது, மழை பெய்யுது, சளி பிடிக்குது, சரி. அப்போ கோடை காலத்தில் ஏன் அந்த சளி பிடிக்குது? நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நான் ஐஸ்கிரீம் கொடுக்கறதில்ல, சாக்லேட் கொடுக்கறதில்ல, பழச்சாறுகள் கூட கொடுக்கறதில்ல, என் பிள்ளைக்கு எப்படி தான் சளி பிடிக்குதுன்னே தெரியல சார் அப்படிமா. காரணம் என்ன தெரியுமா? உடல் சூடு. அந்த காலத்துலலாம் குழந்தைகளை வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வைப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் உடல் சூடுனால் வரக்கூடிய கன நோய்கள் எதுவுமே வராது. இன்றைக்கெல்லாம் குழந்தை பிறந்த உடனே டாக்டர் சொல்கிறக்கூடிய முதல் அட்வைஸ் என்ன தெரியுமா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கக்கூடாது, தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது, உடம்புக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது. அப்போ உடம்பு சூடு பிள்ளைங்களுக்கு எப்படி குறையும்? உடல் சூடாகியே நோய்களை இன்றைக்கு வர வைக்கிறோம். சரி, இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? வாரத்துக்கு ஒரு முறை பிள்ளைங்களுக்கு பூசணிக்காய் உணவில் சேர்த்து, பூசணிக்காய் கூட்டு போல் செய்து, நெய் போட்டு அந்த உணவை மதிய உணவோடு கொடுங்க.